ஆன்மீக பாதையில் சுவாமி குருபரானந்தா. முகவுரை: ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைப்பவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட நூல் இது. முயற்சியின்றி எதையும் நாம் சாதிக்க இயலாது. அந்த முயற்சி முறையானதாகவும் இருக்க வேண்டும். ஒரு இடத்தை அடைய பயணம் என்ற முயற்சியை மேற்கொள்பவர் சரியான திசையிலும் சரியான பாதையிலும் பயணம் செய்வது முறையான முயற்சி. அவ்விதம் சரியான பாதையில் பயணம் செய்ய வேண்டுமெனில் அப்பாதையை பற்றிய அறிவு தேவைப்படுகிறது. ஆன்மீக பாதையை பற்றிய அறிவை நாம் அதை நன்கு அறிந்த குருவிடமிருந்து கேட்டு பெற வேண்டும். கேட்கப்பட்ட கருத்தே இங்கு புத்தக வடிவிலும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீகம் என்ற சொல்லை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொருட்டு அதன் சரியான அர்த்தமும் ஆன்மீக பயிற்சியின் சுருக்கமான விளக்கமும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் இங்கு முதலில் விளக்கப்பட்டுள்ளது. நம்மை பண்படுத்துதல் ஆன்மீகத்தின் அச்சாணி ஆவதால் ஆன்மீக சாதகர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய பண்பான அகிம்சை இங்கு இரண்டாவதாக விளக்கப்பட்டுள்ளது. அகிம்சையை போன்று வாய்மையும் ஒரு முக்கிய பண்பாகிறது. இங்கு வாய்மையை பற்றிய விளக்கம் மூன்றாவதாக தலைப்பாக இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. வாய்மையை பின்பற்றி வாழ முடியாது என்ற தவறான கருத்து நிலவ காரணம் அறியாமை. வாய்மையின் உண்மையான தன்மையை அறியும் போது இதுவும் நம்மால் பின்பற்றக்கூடிய பண்பே என்பது நமக்கு தெளிவாகும். மனதை பண்படுத்துவதுடன் ஆன்மீக பயணம் நிறைவு பெறுவதில்லை. பண்பட்ட தூய்மையான மனதுடன் ஆத்ம விசாரத்தை மேற்கொண்டு ஆத்மா அல்லது நான் என்ற சொல்லுக்கான உண்மையான பொருளை உணரும் போதுதான் நம்முடைய ஆன்மீக பயணம் நிறைவு பெறுகிறது. ஆகவே நான்காவதாக உபனிஷத் மந்திரம் ஒன்றை எடுத்துக்கொண்டு யாருக்கு விடுதலை என்ற தலைப்பில் ஆத்ம விசாரம் செய்யப்படுகிறது. நம் மனதை தூய்மைப்படுத்தும் சாதனைகள் யோக அபியாசம் எனவும் நான் என்ற சொல்லின் சரியான அறிவை அடைய மேற்கொள்ளும் விசாரம் ஞான அபியாசம் என்றும் கூறப்படுகின்றன. யோக அபியாசம் ஞான அபியாசம் ஆகிய இந்த இரண்டு பாதைகளில் செல்லும் பயணமே ஆன்மீக பயணம் ஆகும். அடியெடுத்து வையுங்கள் ஆன்மீக பாதையில். சுவாமி குருபரானந்தா. 1. ஆன்மீகம். முகவுரை: ஆன்மீகம் என்ற சொல் நம் அனைவராலும் அறியப்பட்ட சொல்தான். ஆனால் புரிந்து கொள்ளப்பட்ட சொல் என்பது ஐயம். சில சொற்கள் இருக்கின்றன, அவை அனைவராலும் அறியப்பட்டவையாக இருக்கும். ஆனால் அந்த சொற்களின் சரியான பொருள் புதிராகவே இருக்கும். உதாரணமாக பக்தி, தியானம், தவம், ஆத்மா போன்றவை. பக்தி என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் பக்தி என்றால் என்ன? பக்தி என்பது செயலா, பாவனையா? இவ்விதம் எது பக்தி என்று சிந்திக்காத வரை பக்தியை நாம் புரிந்தவர்களாக கருதி கொண்டிருப்போம். சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த சொல்லில் நுண்ணிய தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது என்பதும் அது சுலபமாக புரியும் விஷயம் அல்ல என்பதும் புரியும். இவ்விதம் பக்தி என்ற சொல்லை அறிந்துள்ளோம், பொருளை சரியாக அறியவில்லை. அதாவது சப்த ஞானம் உண்டு, அர்த்த ஞானம் இல்லை. அதுபோல்தான் ஆன்மீகம் என்ற சொல்லும். இப்பொழுது நாம் இந்த ஆன்மீகம் என்ற சொல்லில் அடங்கி இருக்கின்ற நுட்பமான பொருளை புரிந்து கொள்ள முற்படுகிறோம். ஆன்மீகம் என்றால் என்ன? நாம் என்ன செய்தால், எந்த விதத்தில் செய்தால் அது ஆன்மீக பயிற்சி ஆகிறது? எது ஆன்மீக பயிற்சி ஆகாது? எப்பொழுது ஆன்மீக பயிற்சி நிறைவு பெறும்? ஆன்மீக பயிற்சி செய்வதால் பலன் என்ன? போன்ற கருத்துக்களை பார்க்க உள்ளோம். ஒரு அறிஞர் ஆன்மீக பயிற்சி எப்பொழுது துவங்கவில்லை, எப்பொழுது நடைபெற்று கொண்டுள்ளது, எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்ற 3 வாக்கியங்களில் மிக அழகாக கூறியுள்ளார். அந்த 3 வாக்கியங்களை சூத்திரமாக, அதாவது மையமாக நாம் எடுத்துக்கொண்டு ஆன்மீகம் என்ற சொல்லில் அடங்கியுள்ள நுட்பத்தை புரிந்து கொள்ள முனைவோம். சூத்திர வாக்கியம். முதல் வாக்கியம்: நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எதுவரை நீ மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ குறை கூறி கொண்டிருக்கிறாயோ அதுவரை உன்னுடைய ஆன்மீக பயிற்சி ஆரம்பிக்கவில்லை. இரண்டாம் வாக்கியம்: நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுது நீ உன்னையே குறை கூறி கொண்டிருக்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய ஆன்மீக பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மூன்றாம் வாக்கியம்: நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுது நீ மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ குறை கூறவில்லையோ, உன்னையும் குறை கூறவில்லையோ, அப்பொழுது உன்னுடைய ஆன்மீக பயிற்சி நிறைவு பெற்று விட்டது.
இம்மூன்று வாக்கியங்களை சூத்திரம் போல் எடுத்துக்கொண்டு இவற்றின் பொருளை சுருக்கமாகவும் பின்னர் விளக்கமாகவும் பார்ப்போம். நமக்கு புகட்ட இருக்கும் கருத்தை மிக மிக சுருக்கமாக கூறும் வாக்கியம் சூத்திர வாக்கியம். அந்த சூத்திர வாக்கியத்தை சுருக்கமாக விளக்கும் வாக்கியத்தை விருத்தி வாக்கியம் என்றும் விரிவான விளக்கத்தை வியாக்கியானம் என்றும் அழைக்கிறோம். சாஸ்திரம் இந்த 3 படிகளில் தத்துவத்தை விளக்குகிறது. உதாரணமாக தைத்திரேய உபனிஷத்தில் பிரம்மவித் ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகிறான் என்பது சூத்திர வாக்கியம். இதை கேட்டவுடன் எது பிரம்மம், எப்படி அறிதல், என்ன பலன் போன்ற சந்தேகங்கள் வர சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்ம, அதாவது எது சத்தியமாகவும் அறிவு சொரூபமாகவும் எல்லையற்றதாகவும் உள்ளதோ அது பிரம்மம் என்று சுருக்கமாக பிரம்மத்தை விளக்கி பிறகு பிரம்ம தத்துவத்தை உபனிஷத் விரிவாக விளக்குகிறது. அதுபோல்தான் பிரம்மத்தை அறிதல் அதன் பலன் போன்ற கருத்துக்களையும் படிப்படியாக விளக்குகிறது. இவ்விதம் சூத்திரம் விருத்தி வியாக்கியானம் என்ற படிகளில் சாஸ்திரம் தத்துவத்தை விளக்குகிறது. அதே விதத்தில் நாமும் உன் கூறிய 3 வாக்கியங்களை பார்க்க போகிறோம். இம்மூன்று வாக்கியங்களின் சுருக்கமான விளக்கத்திற்கு செல்வோம். விருத்தி வாக்கியம் சுருக்கமான விளக்கம். 3 வாக்கியங்களை 3 நிலைகளாக கொண்டால் நாம் பார்த்த 3 நிலையில் முதல் நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் விதவிதமான கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அனுபவிக்கிறார்கள். அனைத்து துயரங்களுக்கும் காரணம் என்ன என்று கேட்டால் முதல் நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் தனக்கு அப்பாற்பட்ட மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ பொருள்களையோ காரணமாக காட்டுவார்கள். இது குறை கூறுதல் என்றால் காரணம் காட்டுதல். அவ்விதம் மற்றவர்களையே துயரத்திற்கு காரணமாக எண்ணி வருகையில் ஒருவன் துயரத்தில் இருந்து விடுதலை அடைய அவைகளைத்தான் மாற்ற முயற்சி செய்வான். அவனிடத்தில் எந்த மாற்றமும் முன்னேற்றமும் வராது. ஆன்மீகம் என்பது தன்னிடத்தில் மாற்றத்தை உருவாக்குதல். ஆக இந்த நிலையில் இருப்பவர்கள் என்ன செய்தாலும் அது ஆன்மீக பயிற்சி ஆகாது. ஏனெனில் இவர்கள் தன்னை விடுத்து மற்றவர்களின் மாற்றத்திலேயே ஈடுபடுவார்கள். 2ஆம் நிலையில் இந்நிலையில் இருப்பவர்கள் தனக்கு வரும் அனைத்து சங்கடங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தன் மனம்தான் காரணம் என்ற அறிவை அடைந்துள்ளார்கள். தன்னை குறை கூறுதல் என்பது தன் மனம்தான் தனக்கு துயரத்தை கொடுக்க காரணம் என அறிதல். விதவிதமான சூழ்நிலைகளில் தன் மனம் அவைகளை பொருள்படுத்தும் விதத்தால் தனக்கு துயரத்தை கொடுப்பதாக உணர்கிறார்கள். ஒருவன் தன்னை பார்த்து இழிவான சொல்லை கூறினால் அந்த சொல் என்னை துயரப்படுத்துகிறது என்று முதல் நிலையில் உள்ளவன் கூறுவான். 2ஆம் நிலையில் உள்ளவனோ அந்த சொல்லை துயரத்திற்கு காரணமாக மாற்றியது என் மனம். எந்த சொல்லிற்கும் தன்னளவில் யாரையும் துயரப்படுத்தும் சக்தி இல்லை. என் மனம் அதை துயரத்திற்கு காரணமாக மாற்றியது. எனவே என் மனம்தான் என் துயரத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று கூறுவான். இவ்வித அறிவுடன் இருப்பவன் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் அவன் மனதை பண்படுத்துவதாக அமையும். இவன் தன்னில் மாற்றத்தை உருவாக்க சாதனைகளில் ஈடுபட்டு வருவான். இப்படிப்பட்டவன் மேற்கொள்ளும் அனைத்து சாதனைகளும் ஆன்மீக பயிற்சி ஆகிறது. ஆன்மீகம் என்ற சொல்லிற்கு ஆத்ம சம்பந்தி, தன்னை பற்றியது, அதாவது தன்னை பண்படுத்துதல் என்று பொருள் கொள்ள வேண்டும். தன்னை பண்படுத்த செய்யும் பயிற்சி ஆன்மீக பயிற்சி. 2ஆம் நிலையில் உள்ளவரால் தான் இப்பயிற்சியை மேற்கொள்ள முடியும். ஏனெனில் இவர் தன் மனதின் பக்குவமின்மையால் துயரம் வருகிறதே தவிர வேறு எதனாலும் அல்ல என்ற அறிவை அடைந்துள்ளார். 3ஆம் நிலையில் இந்நிலையில் உள்ளவர்களுக்கு வரும் துயரம் வெறும் உடலளவில் மட்டுமே. உடலுக்கு வரும் கஷ்டத்தை மனது உணர்ந்த போதிலும் இவர் உடல் மனம் இவைகளால் அனுபவிக்கின்ற துயரத்தையும் ஒரு பார்வையாளராக, அதாவது சாட்சியாக இருந்து பார்க்கும் மனநிலையை அடைந்தவர். செய்ய வேண்டிய ஆன்மீக பயிற்சியை செவனே செய்து முடித்து தன் மனமும் தனக்கு துயரத்தை கொடுக்காதபடி மாற்றியுள்ளவர். தன் மனதை மாழையாக, அதாவது அலங்காரமாக கொண்டு ஜீவன் முக்தனாக திகழ்பவர். இவரிடம் எப்படிப்பட்ட அறிவும் எப்படிப்பட்ட மனமும் இருக்கிறது என்பதை விரிவுரையில் பார்ப்போம். வியாக்கியானம் விரிவான விளக்கம். முதல் நிலை சூத்திர வாக்கியம். நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எதுவரை நீ மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ குறை கூறி கொண்டிருக்கிறாயோ அதுவரை உன்னுடைய ஆன்மீக பயிற்சி ஆரம்பிக்கவில்லை. பெரும்பாலான மக்கள் இந்நிலையில் இருப்பதை நாம் காணலாம்.
தனக்கு வரும் அனைத்து சங்கடங்களுக்கும் யாரையாவது காரணமாக காட்டி வருவார்கள். இவர்களிடம் நாம் உன்னுடைய அறியாமை, உன் மனதில் உள்ள பலகீனம், இவைதான் உன் துயரத்திற்கு காரணம் என்றால் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவு பக்குவம் அடையாதவர்கள். எப்படி இவர்கள் துயரத்திற்கு வெளியே காரணம் காட்டுகிறார்களோ அதுபோல் இன்பத்திற்கும் வெளியே காரணம் காட்டுவார்கள். தான் இன்பமாக இருக்க வேண்டுமானால் வெளியில் உள்ள பொருள்கள் தனக்கு கிட்ட வேண்டும், தான் விரும்பும் சூழ்நிலை வெளியே அமைய வேண்டும் என்றே எண்ணுவார்கள். இவ்விதம் தனக்கு வரும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் தனக்கு வேறாக வெளியே காரணத்தை தீர்மானம் செய்தவர்கள் எப்படிப்பட்ட முயற்சியில் அதாவது செயலில் ஈடுபடுவார்கள் என்று பார்ப்போம். பொதுவாக நியதி என்னவென்றால், நாம் எந்த திசையில் அதாவது எவ்விதமான முயற்சியை மேற்கொள்வோம் என்பது நாம் செய்த நிச்சயத்தின் அடிப்படையில் தான். உதாரணமாக, தலைவலி என்று டாக்டரிடம் செல்கிறோம். அதற்கு காரணம் நம் கண்ணில் உள்ள குறை என்று அவர் நிச்சயம் டயக்னோசிஸ் செய்தால் அதற்கு தகுந்த முயற்சியில் ஈடுபடுவோம். பல்லில் குறை என்றால் அதற்கு தகுந்த முயற்சியில் ஈடுபடுவோம். சிலர் உடலில் வரும் நோய்களுக்கு தன் நேரம் சரியில்லை என்று நிச்சயம் செய்வார்கள். அதன் அடிப்படையில் பரிகாரத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். இவ்விதம் எதை காரணமாக நாம் முடிவு செய்வோமோ அதன் அடிப்படையில் நமது முயற்சி அமையும். முதல் நிலையில் இருப்பவர்கள் தங்களுக்கு நேரிடும் இன்ப துன்பங்களுக்கு காரணம் வெளியே உள்ளது என்று நிச்சயம் செய்துள்ளார்கள். ஆகவே இவர்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் வெளி விஷயத்தை மாற்றும் வகையில் அமையுமே தவிர அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். தன்னளவில் எந்த மாற்றத்தையும் அடையாது. எப்படிப்பட்ட சாதனையை செய்தாலும் அதை ஆன்மீக பயிற்சி என்று கூற முடியாது. இவர்கள் இப்படிப்பட்ட அறிவுடன் பெரும் தவம் செய்தாலும் பூஜை, யாகம், வேதாந்த விசாரம் முதலிய எந்த சாதனைகளை மேற்கொண்டாலும் அவர்களை ஆன்மீக பயிற்சி செய்பவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ராவணன், ஹிரண்யகசிப்பு போன்றோர் செய்த தவத்தை நாம் ஆன்மீகம் என்று அழைக்கிறோம். இந்த முதல் நிலையில் இருப்பவர்கள் செய்யும் செயல்களை 2 பிரிவுகளில் அடக்கலாம். அதாவது இவர்கள் கீழ்கண்ட இருவிதமான கர்மத்தில் ஈடுபடுபவர்கள். 1 காமிய கர்மம், 2 பிராயச்சித்த கர்மம். 1 காமிய கர்மம். இன்பத்தை கொடுக்கும் பொருள்களை அடைவதற்காக செய்யப்படும் செயல் காமிய கர்மம் எனப்படும். இதற்கு இலக்கணம் சுகஹேது சாதனம். சுகத்திற்கு காரணமாக இருக்கும் பொருள்களுக்கு சாதனமாக இருப்பது காமிய கர்மம். இந்த ஆசையுடையவன் இந்த கர்மத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் பல காமிய கர்மங்களை கொடுக்கிறது. உதாரணமாக, மழை வேண்டும் என்றால் காரீரி இஷ்டி என்ற யாகத்தை செய் என்று ஆசைக்குரிய பொருளை காட்டி அதை அடைய சாதனமாக இருக்கும் கர்மத்தையும் வேதம் கொடுக்கிறது. இது ஒரு விதமான காமிய கர்மம். மற்றொரு விதமான காமிய கர்மமும் உண்டு. அந்த கர்மங்கள் அதாவது சாதனைகள் தன்னளவில் காமிய கர்மம் அல்ல. நாம் என்ன சங்கல்பத்தின் அடிப்படையில் செய்கிறோம் என்பதை பொறுத்தது அது காமிய கர்மமாக மாற்றப்படும். உதாரணமாக, கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம் முதலியவற்றை பாராயணம் செய்தல், அன்றாடம் பூஜை செய்தல், விரதங்கள் மேற்கொள்ளுதல் மற்றும் செய்யப்படும் அனைத்து தவங்களையும் நாம் காமிய கர்மமாக மாற்றலாம். எப்படியெனில், இந்த பொருளுக்காக அல்லது இது நடக்க வேண்டும் என்ற சங்கல்பம் செய்து அதாவது மனதில் விருப்பத்தை வைத்து இவைகளில் எதை மேற்கொண்டாலும் அவைகள் காமிய கர்மமாக மாற்றப்படும். காமிய கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வரை ஆன்மீக பயிற்சி துவங்கவில்லை. இவ்விதம் முதல் நிலையில் இருப்பவர்கள் என்ன பயிற்சியை மேற்கொண்டாலும் அது ஆன்மீக பயிற்சி ஆகாது. இனி இவர்களிடம் இருக்கும் 2வது செயல் என்ன என்று பார்ப்போம். 2 பிராயச்சித்த கர்ம. துயரத்தை நீக்க மேற்கொள்ளும் செயல் பிராயச்சித்த கர்ம என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய வழக்கில் பரிகாரம் என்று கூறப்படுகிறது. துக்கஹேது விருத்தி சாதனம். துயரத்திற்கான காரணத்தை நீக்க செய்யப்படும் செயல் இது. முதல் நிலையில் இருப்பவர்களை பொறுத்தவரை வெளி சூழ்நிலைதானே துயரத்திற்கு காரணம். ஆகவே இவர்கள் விதவிதமான பரிகாரம் செய்வதில் ஈடுபடுவார்கள். பரிகாரம் தேடுதல் தவறாக கூறப்படவில்லை. உடலுக்கு நோய் வந்தால் நோயை நீக்க செய்யும் முயற்சியும் பரிகாரம்தான். சில கஷ்டமான சூழ்நிலைகளை நீக்க முயற்சிக்கலாம். ஆனால் இந்நிலையில் உள்ளவர்கள் எப்பொழுதும் பரிகாரத்திலேயோ காமிய கர்மத்திலேயோ ஈடுபட்டு வருவார்கள். இவ்விதம் எப்பொழுதும் வெளி விஷயத்தில் குறை கண்டு தன் குறையை உணராத மனிதர்கள் செய்யும் அனைத்து செயல்களும் இந்த 2 பிரிவில் அடங்குகிறது. இப்படிப்பட்டவர்களின் கதியை பற்றி கூறும்போது உபனிஷத் மிருத்யும் ஆப்னோதி, அதாவது மரணத்திலிருந்து மரணத்தை அடைகிறார்கள் என்று வர்ணிக்கிறது. எப்படியென்றால், இவர்கள் வெளி விஷயத்தை மாற்றி தன்னை மாற்றாது இருந்து வருபவர்கள்.
ஆசைப்படும் பொருளை மாற்றி வருவார்கள். ஆசைப்படும், கோபப்படும், பொறாமைப்படும், மோகப்படும் மனதை மாற்றாமல் வாழ்ந்து வருவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை சம்சாரி, விஷயி, கர்மி என்றெல்லாம் தத்துவ சாஸ்திரம் அழைக்கும். இவ்விதத்தில் இவர்கள் வாழ்வு அமைய மூல காரணம் என்ன? முதல் சூத்திர வாக்கியத்தை நினைவில் கொண்டால் இவர்கள் வெளியே குறை காண்பவர்கள், உள்ளிருக்கும் குறையை காணாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஓய்வு அடைய, அதாவது அடுத்த படிக்கு வர என்ன மார்க்கம் என்றால் கரணே வடிவான வேத மாதா இவர்களை குறை கூறாமல் இவர்களை உய்விக்க தர்மம் என்ற தத்துவத்தை போதிக்கிறாள். தர்மப்படி ஒருவன் வாழ்க்கையை மேற்கொண்டு காமிய கர்மத்தில் ஈடுபட்டாலும் நாளடைவில் இவனுக்கு தர்மத்தின் பலனாக இரண்டாம் நிலையில் நாம் பார்க்க இருப்பவனுக்கு உரிய அறிவு கிடைக்கிறது. ஆகவே போகத்தை அனுபவிக்க வேதம் முழு சுதந்திரம் கொடுக்கிறது. ஆனால் தர்மப்படி என்ற நிபந்தனையை விதிக்கிறது. தர்மத்தை விட்டால் கீழ்நிலை பலன். தர்மப்படி வாழ்க்கை மேற்கொண்டால் மனிதன் முதல் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு உயர்வான். நாம் அனைவரும் இந்த நிலையிலிருந்து தான் வாழ்க்கையை துவங்கியுள்ளோம். இந்நிலையில் உள்ளோர் உயர்வதற்கான உபாயம் தர்மம். இரண்டாம் நிலை சூத்திர வாக்கியம். நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுது நீ உன்னையே குறை கூறி கொண்டிருக்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய ஆன்மீக பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் உயர்கிறோம் என்றால் அதற்கு மூல காரணம் நமக்கு கிட்டிய அறிவே. இந்நிலையில் உள்ள மனிதரின் அறிவு எப்படிப்பட்டது என்று முதலில் பார்ப்போம். சூழ்நிலைகளால் தாக்கப்படும் பொழுது இவர்களது எண்ண ஓட்டமானது கீழ்கண்ட விதத்தில்: இந்த சூழ்நிலையில் நான் துயரப்படுவதற்கு காரணம் என் மனம்தான். இங்கு நான் ஆசைப்படாமல் இருந்திருந்தால் துயரமில்லை. இந்த சூழ்நிலையில் நான் பொறாமைப்பட இருந்திருக்கலாம், கோபப்படாமல் இருந்திருக்கலாம், மோகத்தில் வீழாமல் இருந்திருக்கலாம். இந்த உலகிற்கு என்னை துயரப்படுத்தும் சக்தி இல்லை. எந்த சக்தியை கொடுத்தது என் மனம்தான். எனக்கு கிட்டும் ஒவ்வொரு அனுபவத்தையும் பொருள்படுத்தும் என் மனதில் அறியாமை, ஆசை, பலகீனம் போன்ற குறைகள் இருக்கின்றன. என்னை குறித்து இழிவாக பேச பிறருக்கு உரிமை உண்டு. அந்த பேச்சை எப்படி பொருள்படுத்துதல் என்ற உரிமை என்னிடம் உள்ளது. என்னுடைய பக்குவமின்மையால் பிறருடைய சொற்களை நான் என் துயரத்துக்கான காரணமாக மாற்றிவிடுகிறேன். விதவிதமான சூழ்நிலைகள் எனக்குள் என் மனம் வழியாக செல்கிறது. சூழ்நிலைகளை மாற்றுவது என்னால் முடியாது. எனக்கு அதற்கு உரிமையும் இல்லை. மாறாக அதை சந்திக்கும் என் மனதை மாற்ற எனக்கு உரிமையும் சுதந்திரமும் உண்டு. மற்றவர்கள் என்னை உயர்வாகவோ தாழ்வாகவோ பார்க்கலாம். அது அவர்கள் விருப்பம், அவர்களிடம் உள்ள உரிமை. என்னை நான் எப்படி பார்ப்பது என்பது யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் தானே. வாழ்வில் சந்திக்கின்ற ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு நிகழ்ச்சி மனதானது அது அடைந்த பக்குவத்திற்கேற்ப அந்நிகழ்ச்சியை சுகமாகவோ துக்கமாகவோ மாற்றுகிறது. இவ்வுலகில் எந்த பொருளையும் இன்பம் என்றோ துன்பம் என்றோ அழைக்க முடியாது. சிலருக்கு இன்பமாக தெரிகிற சூழ்நிலை சிலருக்கு துயரமாக தெரிகிறது. ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது வெளி சூழ்நிலை. இந்த சூழ்நிலை கைகேயிக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. லக்குவனுக்கு கோபத்தையும் அயோத்தி மக்களுக்கு சோகத்தையும் கொடுத்தது. ராமபிரானின் மனநிலை அமைதியுடன் இருந்தது. இங்கு சில சிந்தனையாளர்களது கருத்தை பார்க்கலாம். இவ்வுலகம் உன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறது என்பது நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையில்தான். அதாவது என்னிடம் இப்படி நடந்து கொள்ளவும் என்று உன்னை அறியாமல் நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளாய். சர்க்கம்ஸ்டன்ஸ் மேக்ஸ் யூ, சூழ்நிலை உன்னை உருவாக்குகிறது என்பது உண்மை. அதுபோலவே சர்க்கம்ஸ்டன்ஸ் ரிவீல்ஸ் யூ, சூழ்நிலை உன்னை காட்டி கொடுக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீக பாதையில் என்ற தலைப்பு கொண்ட இந்த புத்தகத்தை படித்து கொண்டுள்ளீர்கள். இது நீங்கள் உருவாக்கிய சூழ்நிலை உங்களை இது காட்டி கொடுக்கிறது. அதுபோல நாம் எதை பார்க்கிறோம், படிக்கிறோம், பேசுகிறோம் என்பது நம்மை காட்டி கொடுக்கிறது. Nothing has changed except my attitude. So everything has changed. எதுவும் மாறவில்லை, என்னுடைய பாவனை மட்டும் மாறியது. அதனால் அனைத்து மாறிவிட்டது. சூழ்நிலை மீது ஏன் பழி போட கூடாது என்றால் சூழ்நிலையை உருவாக்கியவர்களே நாம் தானே. நாம் மாறினால் மட்டும் போதும். இந்த உண்மை தெரியாத முதல் நிலையில் இருப்பவர்கள் சூழ்நிலைகள், மற்ற மனிதர்கள் போன்றவைகள் மீது பழியை சுமத்தி சூழ்நிலைகளுக்கு அடிமைப்பட்டு சில சமயம் புற சூழ்நிலையில் இருந்து தப்புவதற்காக தற்கொலைக்கும் முயல்கிறார்கள். எந்த சங்கடமும் வெளியிலிருந்து வரவில்லை. நம் மனம்தான் எல்லா சங்கடங்களையும் தோற்றுவிக்கிறது. உண்மையில் வெளி உலகம் நம்மை துன்பப்படுத்துவது என்பது வெறும் தோற்றம்தான். உண்மையில் நமக்கு பகைவன், அதாவது நம்மை துன்பப்படுத்துவது நம் மனம்தான். மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோக. மனம்தான் மனிதர்களின் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம் என்ற சான்றோர் வாக்கு எவ்வளவு உண்மை என்பதை நம் மனமே நமக்கு துயரத்தை கொடுக்க காரணமாக
உள்ளது என்பதை பார்க்கும் பக்குவத்தை அடையும் போது உணரலாம். பகவானும் கீதையில் நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு பகைவன் என்று கூறியுள்ளார். இரண்டாம் நிலையில் உள்ளவன் தன் பகைவனை கண்டுபிடித்து விட்டான். பகைவன் இருக்கும் இடம் தெரிந்ததாலே பாதி வெற்றி என்பார்கள். பகைவனான மனதை நண்பனாக்கிவிட்டால் மீதி வெற்றி. நாம் அனுபவிக்கின்ற துயரத்திற்கு இதுதான் காரணம் என்று சரியாக நிச்சயம் ரைட் டயக்னோசிஸ் செய்வது சாதாரணமான செயல் அல்ல. அவ்விதம் செய்துவிட்டால் அதற்கு பிறகு நாம் செய்யும் முயற்சியும் அதாவது சாதனையும் சரியாக அமையும். அடைய வேண்டிய இலக்கை விரைவில் அடைய முடியும். இந்த இரண்டாவது நிலையில் இருப்பவர்கள் செய்யும் அனைத்து சாதனைகளும் ஆன்மீக பயிற்சி ஆகிறது. இவர்களை ஆன்மீகத்தில் நுழைந்துள்ளார்கள். இதில் நுட்பமான விஷயம் என்னவென்றால், முதல் நிலையில் இருப்பவர்கள் பூஜை, பாராயணம், விரதம் முதலிய தவத்தை செய்வார்கள். ஆனால் அவை ஆன்மீக பயிற்சி ஆவதில்லை. அதே தவங்களை இங்கு உள்ள சாதகரும் செய்வார். இவர் செய்வது ஆன்மீக பயிற்சி ஆகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட சாதனை ஆன்மீக பயிற்சி ஆகாது. யார் எப்படிப்பட்ட பாவனையுடன் செய்கிறார்கள் என்பதை பொறுத்தே ஒரு சாதனை ஆன்மீக பயிற்சியா அல்லது காமிய கர்மமா என ஆகும். இந்த இரண்டாவது நிலையில் உள்ளவர்கள் தன் மனதை பண்படுத்த வேண்டும் என்ற சங்கல்பத்தில் அதாவது நோக்கில் சாதனைகளை மேற்கொள்வதால் இவர்கள் செய்யும் சாதனைகள் ஆன்மீக பயிற்சி ஆகிறது. இவர்களும் உடல் ஆரோக்கியம் போன்ற வேண்டுதல் விடுப்பார்கள். இவர்கள் காமிய கர்மத்தை மேற்கொண்டாலும் அது நிஷ்காம கர்மா என்று ஆகிறது. வீட்டில் சில சங்கடங்கள் தடைகள் உள்ளன. அது நீங்கினால் மனதை பண்படுத்தும் முயற்சியில் முழுமையாக ஈடுபடலாம் என்ற நோக்கில் இவர்கள் இறைவனிடம் என்ன வேண்டுதல் விடுத்தாலும் காமிய கர்மம் ஆகாது. இனி நம்முடைய அடுத்த சிந்தனை நம் மனம் ஏன் நமக்கு பகைவனாக இருக்கிறது என்பதும் அந்த பகைவனை எப்படி நண்பனாக்குவது என்பதுமே. பொதுவாக சிலருடன் சில காலம் பழகிய பின் தான் பகைத்து கொள்வோம். ஆனால் நம் மனதின் விஷயத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே அது நமக்கு பகைவனாக இருக்கிறது. பிறக்கும் போதே மோகவசத்துடன் தான் பிறந்துள்ளோம் என்று கீதையில் பகவான் கூறுகிறார். இச்சா வேஷ சமுத்தேனே துவந்த மோகன பாரத சர்வபூத்தானி சமூகம் சர்ஹே யந்தி பரந்தப. பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 27. விருப்பு வெறுப்புகளால் தோன்றிய இருமை ரூபமான மோகத்தால் அனைத்து உயிரினங்களும் பிறக்கும் போதே குழப்பத்தை அடைந்துள்ளன. ஆக ஆரம்பத்திலிருந்தே மனம் மோக வசத்தில்தான் இருக்கிறது. மனம் என் வெளி விஷயங்களை சூழல்களை துயரமாக மாற்றுகிறது என்றால் மனதில் விருப்பு வெறுப்பு பொறாமை லோபம் போன்ற தன்மைகள் இருப்பதனால். இவை அமிலத்துக்கு ஒப்பானவை. அமிலம் தான் இருக்கும் பாத்திரத்தை அழிப்பது போல இப்படிப்பட்ட தன்மைகளுடன் கூடிய மனம் நமக்குள் இருந்து நம்மையே வருத்தி வருகிறது. அதனால் மனதையே அழித்து விடுவதா என்ற கேள்வி வரும்போது சாஸ்திரம் கொடுக்கும் பதில், மனதை மாற்றி அமைக்க வேண்டும். துயரத்தை கொடுக்கும் தீய குணங்களை அழித்து அமைதி அன்பு போன்ற நற்பண்புகளுடன் கூடிய மனதை உருவாக்கினால் அப்படிப்பட்ட மனம் நமக்கு உற்ற நண்பனாகிறது. மனதை எப்படி நண்பனாக்குவது? இரண்டாவது நிலையில் இருப்பவர்கள் செய்யும் அனைத்து செயல்களும் அவர்கள் மனதை மாற்றி அமைக்கும் வகையில் அமையும் என்றும் அவர்கள் செய்வதுதான் ஆன்மீக பயிற்சி என்றும் பார்த்தோம். இனி இவர்கள் செய்யும் சாதனைகளின் கிரமம் ஆர்டர் என்ன என்று பார்க்கலாம். தன்னுடைய கடமைகளை தன் மன தூய்மைக்காக இவர்கள் செய்வதால் இவர்களுடைய கர்மம் கர்மயோகம் ஆகிறது. ஏன் மன தூய்மைக்காக செய்கிறார்கள் எனில் அசுத்தமான மனம்தான் தன் துயரத்திற்கு காரணம் என்று இவர்கள் உணர்ந்துள்ளார்கள். ஆகவே இரண்டாம் நிலையில் உள்ளவர்கள் மேற்கொள்ளும் முதல் சாதனை கர்மயோகம். இவ்விதம் மேற்கொள்ளும் சாதனையின் பலன் எது நிலையானது எது நிலையற்றது என்ற அறிவும் அதை தொடர்ந்து நிலையானதில் விருப்பமும் நிலையற்றதில் பற்றின்மையும் அடைதல். இந்த நிலையை அடைந்தவர்கள் மனதில் உள்ள அழுக்கை நீக்கி மேலும் தியானம் முதலிய பயிற்சியால் மனதின் சஞ்சலத்தன்மையை ஓரளவு குறைத்து தூய்மையான அமைதியான மனதை அடைகிறார்கள். இந்த நிலைக்கு வந்த இவர்களுக்கு மேலும் ஒரு பெரிய உண்மை விளங்குகிறது. அது என்னவென்றால் மனதில் மெய்ப்பொருளை பற்றி அறியாமை இருக்கிறது. அதாவது நான் உண்மையில் எப்படிப்பட்ட தன்மையுடன் கூடியவன் என்ன, என் உண்மை நிலை என்ன என்பதை பற்றிய அறியாமை உள்ளது. இப்படிப்பட்ட அறியாமை இருக்கும் வரை மனதில் நிறைவின்மை குடிகொண்டிருக்கும். கர்மயோகம் தியானம் முதலிய சாதனைகளால் மனதை ஓரளவு செம்மைப்படுத்தி விட்டோம். இதை அடுத்து இந்த நிறைவின்மையை நீக்க நிறைவான பொருளை பற்றிய அறிவை மனதிற்கு புகட்ட வேண்டும்.
ஆகவே இனி நான் நாட வேண்டியது நிறைபொருள். இந்த விதத்தில் அவர்கள் மனதில் என்ன ஓட்டங்கள் ஓடுகின்றன? நிறைபொருள் என்று நாம் இங்கு குறிப்பிட்டதை வேதாந்த நூல் பிரம்மம், ஆத்மா என்றெல்லாம் அழைக்கிறது. ஆக இவர்கள் இனி நாடுவது ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம். இந்த நிலைக்கு, அதாவது ஆத்ம ஞானத்தை நாடுதலுக்கு வந்தவர்கள் கர்மயோகம், தியானம் போன்ற சாதனைகளை மேற்கொண்டு உலகின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து நிலையான ஒன்றை அறிவின் மூலம் அடைய வேண்டும் என்று உணர்ந்து நிற்கின்றனர். இவர்களுக்கான அடுத்த உபாயம் என்ன என்று பார்ப்போம். எந்த அறிவை கொடுக்கும் கருவியின் மூலம்தான் அடைய முடியும். ஆத்ம ஞானத்துக்கு கருவியாக இருப்பது குருமுகமாக வேதாந்த விசாரத்தில் ஈடுபடுதல். அதாவது வேதத்தின் கடைசியில் அமைந்துள்ள உபனிஷத்துக்களை முறையாக குருவின் துணை கொண்டு ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஆத்ம தத்துவம் விளங்கும். இங்கு ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று 3 படியாக சாதனைகள் பேசப்படும். கேட்டல், சந்தேகங்களை நீக்க சிந்தித்தல், ஆத்மாவை பற்றிய சந்தேகமர அடைந்த அறிவில் நிலைபெறும் பொருட்டு தியானித்தல். விதமான சாதனைகளை பூர்த்தி செய்யும் பொழுது 2ஆம் நிலையிலிருந்து ஒருவர் அடுத்த நிலைக்கு செல்கிறார். அதாவது முதலில் நாம் குறிப்பிட்ட 3ஆம் நிலையை அடைகிறார். 2ஆம் நிலையில் இருப்பவர் செய்வதுதான் ஆன்மீக பயிற்சி என்றோம். இவர் செய்யும் ஆன்மீக பயிற்சி முறையே கர்மயோகம், தியானம், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் முதலியவை. 2ஆம் நிலையிலேயே பல படிகள் இருப்பதை பார்க்கிறோம். கர்மயோகத்தை மேற்கொண்டவர்கள் ஆன்மீக பயிற்சி துவங்கியுள்ளவர்கள். விவேகம், வைராகியம், தத்துவ பொருளை அடைய ஆர்வம் போன்ற பலனை அடையும் வரை கர்மயோகம் தொடர வேண்டும். பிறகு கடமைகளிலிருந்து சிறிது சிறிதாக விலகி அதிக காலம் தியானம் போன்ற சாதனையில் சாதகன் ஈடுபட்டு மனதை ஓரளவு அமைதிப்படுத்திய பின் வேதாந்த விசாரத்தில் ஈடுபாடு ஏற்பட அதையும் முறையாக செய்து முடிக்க வேண்டும். கர்மயோகத்தில் துவங்கி தியானம், விசாரம், மனனம், நிதித்தியாசனம் போன்ற சாதனைகளில் படிப்படியாக ஈடுபட்டு வரும் பொழுது ஒருவர் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக கூறப்படும். இனி அனைத்து ஆன்மீக பயிற்சியையும் முடித்த ஒருவர் என்ன பலனை அடைந்தவராக இருக்கிறார் என்று அடுத்த 3ஆம் நிலையில் பார்ப்போம். 3ஆம் நிலை சூத்திர வாக்கியம். நீ அனுபவிக்கின்ற துயரங்களுக்கு எப்பொழுது நீ மற்றவர்களையோ சூழ்நிலைகளையோ குறை கூறவில்லையோ, உன்னையும் குறை கூறவில்லையோ, அப்பொழுது உன்னுடைய ஆன்மீக பயிற்சி நிறைவு பெற்று விட்டது. இந்நிலையை அடைந்தவர்கள் அனைத்து சாதனைகளையும் முடித்து இலக்கை அடைந்தவர்கள். இவர்கள் சாதகர்கள் அல்ல, சித்தர்கள். இவர்கள் மனம் உலகையும் தன்னையும் குறை கூறாது நிறைவுடன் இருக்கும். குளிர், வெப்பம், மானம், அவமானம் போன்ற வெளி சூழ்நிலைகளால் தாக்கப்படாமல் சமநிலையில் இருக்கும். உபனிஷத் இவர்களை வர்ணிக்கும் போது ததோன விஜூஹு சதே, பிறகு இவர் யாரையும் நிந்திப்பதில்லை என்று கூறுகிறது. இவர்கள் எங்கும் குறை காண்பதில்லை. தைத்திரிய உபனிஷத் இவர்கள் தன்னிடமும் குறை காண்பதில்லை என்பதை இவ்விதம் விளக்குகிறது. ஹிமகம் சாத்து நரஹரவம் ஹிமகம் பாபம் அகரவம் ஏதம் ஹ வாவன தபதி. நான் ஏன் நல்லதை செய்யவில்லை, நான் ஏன் பாபம் செய்தேன், இது போன்ற எண்ணம் இவரை வாட்டாது. அதாவது தன்னை நொந்து கொள்ள மாட்டார்கள், உலகையோ தன்னையோ நிந்தனை செய்ய மாட்டார்கள் என்று இவ்விரு உபனிஷத் வாக்கியங்களும் தெளிவாக கூறுகின்றன. கீதையில் இந்த 3ஆம் நிலையில் இருக்கின்றவர்களை பகவான் ஹிருதய கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 20 செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர் என்று அழைக்கிறார். மேலும் இவர்கள் ஒன்றை செய்து அல்லது செய்யாதிருந்து அடைவதோ இழப்பதோ ஒன்றும் இல்லை. தன்னில் நிறைவானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். யாரால் உலகிற்கு இடர் இல்லையோ, உலகத்தால் யார் இடர்படுவதில்லையோ அவர்களால் மேலான பக்தர்கள் என்றெல்லாம் பலவாறு இவர்கள் நிலை வர்ணிக்கப்படுகிறது. அனைத்து ஆன்மீக சாதனைகளின் இறுதி பலன் இது போன்ற மனதை அடைவதே. ஆன்மீக பயிற்சிக்குள் வராதவர்களுக்கு மனம் பெரும் சுமையாகி விடுகிறது. அவர்கள் மனதை சுமக்க இயலாதவர்களாகி விடுகிறார்கள். சற்று நிதானமாக சிந்தித்தால் நம் அனைத்து சங்கடங்களுக்கும் மூலமாக இருப்பது நம் மனதை நம்மிடம் வைத்திருக்க முடியாததுதானே. இந்த நிலைக்கு வந்தவர்களுக்கு மனம் ஒரு கண்ணாடி போல அவர்களது ஆனந்த ஸ்வரூபத்தை அதை காட்டு கொடுக்கின்றது. இவர்களை ஜீவன் முக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஜீவன் என்றால்
உயிரோடு இருக்கும் பொழுதே என்று பொருள். முக்தி என்றால் மன சுமையில் இருந்து விடுதலை அல்லது நிறைவின்மையில் இருந்து விடுதலை. வாழ்க்கை என்னும் பயணத்தில் மனம் நல்ல வாகனமாக அமைய அதில் அமர்ந்து இவ்வுலகை பாவனை வருகிறார்கள். இவ்விதம் மூன்றாம் நிலையில் இருப்பவர்கள் உலகையோ தன்னையோ குறை கூறாது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மனநிறைவுடன் எஞ்சியிருக்கும் காலத்தை கழிக்கிறார்கள். நிறைக்க முடியாத மனதை நிறைத்து பகைவனாக இருந்த மனதை நண்பனாக மாற்ற இவர்கள் அடைந்த ஞானம் என்ன என்று பார்ப்போம். யஸ்மின் சர்வாணி பூத்தானி ஆத்மைவ அபூத். எப்பொழுது எல்லா உயிரினங்களும் தானாகவே ஆனதோ என்று உபநிஷத் இவர்களிடம் இருக்கின்ற ஞானத்தை வர்ணிக்கிறது. இவர்கள் அனைத்து உயிரினங்களையும் தானாகவே பார்க்கிறார்கள், தன்னையே அனைத்துமாக அறிகிறார்கள். உபனிஷத்துக்களின் மைய கருத்து இரண்டற்ற ஒரு மெய்ப்பொருள்தான் உள்ளது என்பதே. இக்கருத்தை போதிக்கும் வாக்கியத்திற்கு மகா வாக்கியம் என்று பெயர். சிஷ்யனை பார்த்து குருவானவர் தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய், அதாவது இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவான நீ அனைத்து படைப்புக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மாவாகவே இருக்கிறாய் என்று உபதேசிக்க, சிஷ்யன் இதை கேட்டு அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கிறேன் என்று புரிந்து கொள்கிறான். இவ்விதம் புரிந்து கொண்ட பின் உலகையும் மற்ற உயிரினங்களையும் பார்க்கும் பொழுது இவன் தன்னையே தான் பார்ப்பதாக அறிகிறான், தானே அனைத்துமானதாக உணர்கிறான். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7வது அத்தியாய இறுதியில் 3 வாக்கியங்கள் வருகின்றன. ச ஏவம் இதம் சர்வம், அதுவே இவை அனைத்துமாக உள்ளது. அகம் ஏவ இதம் சர்வம், நானே இவை அனைத்துமாக இருக்கிறேன். ஆத்மா ஏவ இதம் சர்வம், ஆத்மாவே இவை அனைத்துமாக இருக்கிறது. இம்மூன்று வாக்கியமும் ஒரே பொருளைத்தான் குறிக்கின்றன. இப்படிப்பட்ட அறிவே மூன்றாம் நிலையில் இருப்பவர்களால் அடையப்பட்டுள்ளது. இவ்விதம் இருமையற்ற அத்வைத ஞானத்தின் விளைவாக இவர்கள் ஆசை, பொறாமை, நிந்தனை போன்றவற்றில் இருந்து விடுதலை அடைந்துள்ளார்கள். மனித வாழ்வின் இலக்கு இந்த ஞானத்தை அடைந்து மனதை நிறைவுபடுத்துவதே. அந்த இலக்கை அடைந்தோர் இங்கு குறிப்பிட்ட மூன்றாம் நிலையில் உள்ளவர்கள். முடிவுரை. உலகத்தின் மீது பழியையும் குறைகளையும் சுமத்தி வாழ்வை துவங்கிய மனிதன் தர்மப்படி வாழ்வை மேற்கொண்டால் பழியை தன் மீது சுமத்தி கொள்ள வேண்டும். அதாவது தன்னுடைய நிலைக்கு தானே பொறுப்பு என்ற அறிவை அடைகிறான். இந்த அறிவுடன் இவன் மேற்கொள்ளும் சாதனைகள் இவனை பக்குவப்படுத்துவதால் இந்நிலையில் இருப்பவர்கள் செய்வதே ஆன்மீக பயிற்சி ஆகிறது என்று பார்த்தோம். இறுதியாக சுருக்கமாக ஆன்மீக பயிற்சியின் இலக்கணம்: மெய்ப்பொருளை அறிய வேண்டும் என்ற நோக்கில் மேற்கொள்ளும் சாதனைகளும் மெய்ப்பொருளை பற்றிய அறிவை அடைய தன்னை பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் மேற்கொள்ளும் சாதனைகளும் ஆன்மீக பயிற்சி ஆகின்றன. ஓம் தொடரும்.